வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டில் எப்படி ஒரு சாலட் செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க எந்த காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாழைத்தண்டு கட் பண்ணிக்கலாம். பிஞ்சு தண்டாக இருந்தால் சாலட் செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்டில் நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்லைசஸாக தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழைத்தண்டை ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம். நான் தண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத ஒரு தனி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரவுட்ஸ் முளைக்கட்டின பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. அரை பீஸ் ஆப்பிள் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை 1 டேபிள் ஸ்பூன், ரவுண்டாக கட் பண்ணி விதை எடுத்த பச்சை மிளகா அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்குன பச்சை மாங்காய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போது இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து மிக்சிங் பண்ணலாம். இதோட சால்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறு விதை எடுத்துட்டு நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலக்கி விட்டுக்கலாம். பச்சை வெங்காயம் சாப்பிட பிடிக்கிறவங்க 1 டேபிள் ஸ்பூன் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாழைத்தண்டு சாலட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எங்கள் அத்தை சொல்லி கொடுத்தாங்க. இதை அவங்க ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்ருக்குறாங்க. செஞ்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நானும் செஞ்சு பார்த்தேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இது போல் சிம்பிள் அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.